மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 17வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்களின் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாக நம்மை அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பித்து தருகிறது. இந்த வசனத்துக்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது எதற்காக? அவருடைய சந்தோஷத்தை நாம் நிறைவாய் பெறும்படியாக. இந்த வசனத்துல கர்த்தர் அப்படிதான் சொல்றார், என் சந்தோஷத்தை அவர்கள் நிறைவாய் பெறும்படி நான் இவைகளை அவர்களிடத்தில் சொல்லுகிறேன். இப்ப தேவப்பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவாய் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ வேண்டும். ஏன் தெரியுமா? நாம் கர்த்தருடைய சந்தோஷத்தை நிறைவாய் பெறும்படியாகத்தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்று தேவப்பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்காக துக்கப்படுகிறோம்? அநேகருடைய வாழ்க்கையில எதற்காக அவங்க துக்கப்படுறாங்க தெரியுமா? இம்மையிலே அழிந்து போகிற காரியத்திற்காக, பிரயோஜனமற்ற காரியத்திற்காக, உலக நன்மைகளுக்காக, உலக உறவுகளுக்காக, இப்படி காண்கிற அநித்தியமான காரியங்களுக்காக இன்னைக்கு எல்லாருமே துக்கப்படுறாங்க. ஆனா கர்த்தர் நம்முடைய ஜனத்தை அதிகமா நேசிக்கிறதுனால அவர்கள் துக்கமா இருப்பதை அவர் விரும்பாமல் அவர் என்ன பண்றாரு? நம்முடைய ஜனத்தோடு கூட அவர் பேசுகிறார். அவர் பேசும் பொழுது என்ன நோக்கத்தோடு பேசுகிறார் தெரியுமா? என் சந்தோஷத்தை என் ஜனம் நிறைவாய் பெற வேண்டும். ஆனா தேவர்களாகி நாம் இதை உணராமல் இன்னும் நம்ம எப்படி இருக்கிறோம்? அற்ப காரியத்திற்காக சோர்ந்து இருக்கிறோம், சந்தோஷம் இல்லாமல் புலம்புகிறோம். இது எதனால வருது தெரியுமா? தேவன் நம்மோடு கூட பேசுகிற அந்த அனுபவத்தை எல்லாவற்றை காட்டிலும் மேலான ஒரு அனுபவமாக நம்ம பார்க்காம இருக்கிறோம். அதை தான் அது உணர்த்துகிறது. சிம்பிளா சொல்லணும்னா, எந்த காரியங்கள் நம்மை கவலைக்குள்ளாக மாற்றுகிறதோ அதன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் நம்மை நேசித்து தம்முடைய சந்தோஷத்தை நாம் நிறைவாய் பெறும்படியால் நம்மோடு கூட பேசுகிற, நமக்காக ஜீவனை தந்து மீண்டும் உயிர்த்தெழுந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு குறைவா இருப்பதனால்தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசின பிற்பாடும், வார்த்தையை தந்த பிற்பாடும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூற முடியாது. ஏன்னா வசனம் சொல்கிறது, எந்த மனுஷனோடு கூட கர்த்தர் பேசுகிறாரோ அந்த மனுஷன் கர்த்தருடைய சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் பேசுகிறார். அதே பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்து உலகத்தில் உள்ள எந்த காரியத்திற்காகவும் சோர்ந்து தளர்ந்து போகாமல், சர்வவல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட பேசுகிறார். உலக உறவுகள் என்னோடு கூட பேசாம இருந்தாலும் சர்வவல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட பேசுகிறார். அவர் எதற்காக பேசுகிறார் தெரியுமா? அவருடைய சந்தோஷத்தை நான் நிறைவாய் பெறும்படியால். அப்படி நான் அவருடைய சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்யணுமோ அதை என் தேவன் அவர் எனக்காக செய்து முடிப்பார். சங்கீதக்காரன் அதை தான் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஒரு நிச்சயத்தோடு தேவர்களாகி நாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அந்த அனுபவத்தை எல்லாவற்றை காட்டிலும் பெரிதான ஆசீர்வாதமாக பார்க்க நம்ம பழகணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் மாறினோமேனால் எந்த சூழலையும், எந்த மனிதர்களும், எந்த பிசாசின் கிரியையும், எந்த உலக காரியமும் நம்மை சோர்ந்து போக பண்ணாது. அதற்கு பதிலாக எல்லா சூழ்நிலையிலும் தேவர்களாகி நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கிறோம், கர்த்தருடைய சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்து நமக்குள் இருந்து நம்மை பலப்படுத்துவது அதிக நிச்சயம். இதோடு கூட கர்த்தர் இன்னொரு காரியத்தை நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். அது என்ன தெரியுமா? தேவர்களாகி நாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் கர்த்தருக்கு எதிரான கிரியைகளை நம்ம எப்பவுமே செஞ்சுட்டே இருந்தோம்னா நிச்சயமா இந்த மனுஷன் ஒரு நாள் கைவிடப்படுவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயமின்றி நாசமடைவான். தேவர்களாகி நாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? பிடரியை கடினப்படுத்தாமல், இருதயத்தை கர்த்தரை விட்டு திருப்பாமல் கர்த்தரிடமாய் திருப்பி கர்த்தர் சொல்வதை கேட்டு கர்த்தர் என்னோடு கூட பேசுகிற இந்த அனுபவத்தை எல்லாவற்றை காட்டிலும் பெரிதான ஆசீர்வாதமாய் பார்த்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூற என்னோடு கூட பேசின ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நிச்சயத்தோடு தேவர்களாகி நாம்
கர்த்தருடைய சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் நாம் சொன்னபடியே நம்முடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றி கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களிக்கிறோம். கர்த்தருடைய சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆழ்த்தமாவும் பிறரை ஆழ்த்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்